सदन की कार्रवाई आज 2 बजे तक के लिए स्थगित की जाती है। मैं सर से एक चीज क्लैरिफिकेशन के लिए पूछना चाहता हूँ। लीडर ऑफ ऑपोजिशन बहुत वरिष्ठ है मल्लिकार्जुन खड़गे। नो एट 2 PM इट्स नॉट। பார்லிமெண்ட் மழைக்கால கூட்டத்தொடர் கடந்த ஜூலை 21 தொடங்கியதிலிருந்தே எதிர்க்கட்சிகள் இரு சபைகளையும் நடத்த விடாமல் அமளியில் ஈடுபட்டு வருகின்றன. சபை நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக ஒத்திவைக்கப்படுவதால் எந்த மசோதாவையும் நிறைவேற்ற முடியாமல் அரசு தவிக்கிறது. சபையை சுமூகமாக நடத்த எதிர்க்கட்சிகளின் தலைவர்களை அழைத்து சபாநாயகர் ஓம் பிர்லா பேச்சு நடத்தினார். ஆனால் அதில் எந்த முடிவும் எட்டப்படவில்லை. பார்லிமெண்ட் இன்று கூடிய போதும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து விவாதம் நடத்த வலியுறுத்தி அமளி துமளியில் ஈடுபட்டனர். இதையடுத்து பார்லிமெண்ட் செயல்பாடுகள் இன்று முடங்கின. எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளியால் விளையாட்டு வீரர்களுக்கு நன்மை பயக்கும் 2 முக்கியமான மசோதாக்களை நிறைவேற்ற முடியாத நிலை உள்ளது. மசோதாக்கள் நிறைவேற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பளிக்க வேண்டுமென எதிர்க்கட்சித் தலைவர்களை அரசு கேட்டுக் கொண்டது. இந்த மசோதாக்கள் நிறைவேறாவிட்டால் விளையாட்டு வீரர்களுக்கு நீதி கிடைக்காது என விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா மற்றும் பார்லிமெண்ட் விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு ஆகியோர் கூறினர். உறுப்பினர்கள் சபையை சுமூகமாக நடத்தவும் விளையாட்டுத்துறை மசோதாக்கள் நிறைவேற ஒத்துழைக்கவும் வேண்டுகோள் விடுத்தனர். பார்லிமெண்ட் கடந்த 2 வாரங்களாக முடக்கப்பட்டு ஒரு மசோதாவும் நிறைவேறாததால் அதிருப்தி அடைந்த பார்லிமெண்ட் விவகார அமைச்சர் கிரண் ரிஜிஜு எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளி செய்தால் விவாதம் இல்லாமலே மசோதாக்களை நிறைவேற்றுவோம் என எச்சரித்தார். இதுகுறித்து அவர் கூறியதாவது: மசோதாக்கள் மீது விவாதங்கள் நடக்க வேண்டுமென அரசு விரும்புகிறது. எதிர்க்கட்சிகள் ஒத்துழைக்காவிட்டால் தேசிய நலன் கருதி மசோதாக்களை விவாதமின்றி நிறைவேற்ற வேண்டிய நிலை ஏற்படும். தேசிய விளையாட்டு நிர்வாக மசோதா, தேசிய ஊக்கமருந்து எதிர்ப்பு திருத்த மசோதாக்கள் மீது விவாதம் நடத்த எதிர்க்கட்சிகள் ஒப்புக்கொண்டன. ஆனால் சபையை நடத்த விடாமல் செய்கின்றன. பீகார் வாக்காளர் பட்டியலில் மேற்கொள்ளப்படும் சிறப்பு தீவிர திருத்தமானது தேர்தல் ஆணையத்தின் நிர்வாக நடவடிக்கை. அது குறித்து பார்லிமெண்டில் விவாதிக்க முடியாது. பார்லிமெண்டில் தேர்தல் சீர்திருத்தங்கள் பற்றி விவாதிக்கலாமே தவிர தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகளை விவாதிக்க முடியாது என கிரண் ரிஜிஜு கூறினார்.